சகமலாதடிமை இல்லை சகமலாது அடிமை இல்லை தானல்லால் துணையும் இல்லை நகமெல்லாம் தேய முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏத்தும் தொண்டர் நகமெல்லாம் தேய கையால் நான் மலர் தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்கி முன்பணிந்து ஏத்தும் தொண்டர் அகம் அல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று நாவுக்கரசர் பெருமான் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று நாவினால் நவின்ற அற்புதமான இந்த புண்ணிய தலத்தில் கைலை குருமணிகள் திருமுறை கண்ட குருமகா சன்னிதானத்தினுடைய திருமுன்பாக உலக சிறப்பு வாய்ந்த இந்த சேர்ந்திசை பதிக விண்ணப்பமானது மிக சிறப்பாக நிகழ்ந்து வருகிறது. அற்புதம் காண்க அதிசயம் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க என்று சொல்லுவார் மணிவாசக பெருமான். அப்பேற்பட்ட அற்புதத்தை நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் இன்று நிகழ்த்தி வருகிறார்கள். சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், ஞானசம்பந்த பெருமானுடைய வருகையை காழியர் தவமே கவுனியர் தனமே ஆழிய கடலே அதனிடை தோன்றிய அமுதே வாழிய இந்த மண்மிசை வானோர் தனிநாதன் ஏழிசை மொழியால் தன் திருவருள் பெற்றனை என்பார். ஆழிவிடம் உண்டவரை அம்மை பாலமுதம் உண்டபோதே ஏழிசை தந்தமிழால் பெம்மான் இவன் எம்மான் என்று எடுத்து எம்பினார் என்று சொல்லுவார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்பேற்பட்ட அந்த ஞான வாசகத்திற்கு தமிழ் சுற்றுமுற்றும் ஆயினான் ஞான சம்பந்தன், புள்ளிசை கேளா நல்லிசையாளன் ஞான சம்பந்தன், நற்றமிழுக்கு இந்துணை ஞான சம்பந்தன் என்று சொல்லுவார் ஞானசம்பந்த பெருமான். அப்பேற்பட்ட தமிழிசையை நம்முடைய திருமுறைகளை அடியார் பெருமக்களும் அன்பர்களும் உணரும் வண்ணம் உலகெல்லாம் உய்யக்கூடிய வகையிலே நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் அரும்பெரும் புரட்சியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். கடந்த ஆண்டு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்த புண்ணிய தலம் சீர்காழி. அந்த சீர்காழி அம்பதியிலே மகா கும்பாபிஷேக பெருவிழாவை நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் மிக சிறப்பாக உலகமே போற்றக்கூடிய வகையிலே நிகழ்த்தி காட்டினார்கள். அந்த குடமுழுக்கினுடைய மிகப்பெரிய பணி என்று சொன்னால், சன்னிதானம் அவர்கள் ஒரு அருளாணையை வழங்கினார்கள் உலகம் முழுக்க. அன்பர்கள் யாவரும் ஓருருவாயினை மானாங்காரத்து என்கிற திரு எழுக்குற்றிருக்கை என்ற பதிகத்தை எல்லோரும் சேர்ந்து பாடுக என்று அருளாணை வழங்கினார்கள். இந்த ஒரு பதிகத்தை பாடினால் எல்லா பதிகத்தையும் பாடிய பலன் உண்டு என்பது புராண செய்தி. சன்னிதானம் அவர்களுடைய அருளாணையை ஏற்று உலகெங்கிலும் இருக்கிற அடியார் பெருமக்கள் லட்சக்கணக்கான முறையிலே வியாழக்குறிஞ்சி என்கிற சௌராஷ்டிர பண்ணிலே அமைந்திருக்கிற அந்த ஓருருவாயினை அந்த பதிகத்தை மிக சிறப்பாக பாடி பதிக பலனை பெற்றார்கள். அதனுடைய பயன் என்னவென்று இந்த உலகமே கண்டது. நம்முடைய குருமகா சன்னிதானங்களுடைய திருக்கரங்களால் திருமுறை செப்பேடு சீர்காழியிலே உலக அதிசயமாக தேவார செப்பேடு மீண்டும் கிடைத்தது. ராஜராஜ சோழன் கண்ட அதே கனவை தில்லை சிதம்பரத்திலே அந்த ஓலையை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தாரோ அதைவிட 1000 மடங்கினால் 1000 முகத்தால் கண்டார் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள். அந்த செப்பேடு, அதுவாவது ஓலை சுவடி, இது செப்பேட்டிலே திருமுறை எழுத்து அழியாமல் என்றும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக செப்பு ஏட்டிலே பொறித்திருக்கிற அந்த பதிகங்கள் நம்முடைய சன்னிதானம் அவருடைய திருக்கரங்களிலே வந்து பெருமான் வழங்கினார் என்று சொன்னால்
இதைவிட ஒரு அற்புதம் அதிசயம் உலகத்திற்கு வேறு எதுவுமே கிடையாது. அவர் திருமுறை கண்ட குருமகா சன்னிதானம், திருமுறை கண்ட சோழன் போல திருமுறை கண்ட சன்னிதானம் எங்கள் தர்மயாதின குருமணிகள். அதே போல கடந்த ஆண்டு அருள் கூர்ந்து சங்கு இசைப்பவர் மிகப்பெரிய பாக்கியம். இங்க பேசிக்கொண்டிருக்கிற நம்முடைய தம்பிரான் சுவாமிகள், தயவு செய்து சங்கு ஊத வேண்டாம். சங்கு எப்போ ஊதணும்? சுவாமி புறப்பாட்டில் ஊதுங்க. சுவாமிகள் உரையார். நம்முடைய சீர்காழியம்பதியிலே மகா கும்பாபிஷேகம் கண்ட குருமணிகள் இந்த ஆண்டு ஞானசம்பந்த பெருமான் திருமணம் செய்து கைலை செல்வதற்காக ஜோதியிலே ஐக்கியமான ஆச்சால்புரம் என்று சொல்லக்கூடிய நல்லூர் பெருமணத்தினுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழாவை மிக சிறப்பாக காண இருக்கிறார்கள். வருகின்ற 21ஆம் தேதி 23ஆம் தேதி மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவை காண இருக்கிறார்கள். அதற்கும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான அருளாணையை வழங்கியிருக்கிறார்கள். அன்பர்களே, நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய சைவ பணி, இங்கிருக்கிற லட்சக்கணக்கான அடியார்கள் நாள்தோறும் செய்ய வேண்டிய சிவப்பணியை நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் அருளாணை வழங்கியிருக்கிறார்கள். என்ன அருளாணை தெரியுமா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன்னாமம் நமசிவாயவே என்று ஞானசம்பந்த பெருமான் திடுக்கலை காப்பாக கடைசியாக நிறைவாக பாடிய முக்தி பஞ்சாட்சர பதிகம் என்கிற பதிகத்தை உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் நாள்தோறும் இதை ஓதி லட்ச முறையிலே அதை ஓத வேண்டும். தேவார உரு பாட பாட உலகம் நன்மையடையும், இயற்கை சீற்றங்கள் குறையும், நாடு ஒற்றுமையோடு நலம் சிறக்க எல்லா நன்மைகளும் பெற வேண்டும் என்பதற்காக அந்த பதிகத்தை எல்லோரும் பாட வேண்டும் என்று அருளாணை வழங்கினார்கள். அந்த அருளாணையுடைய அதிசயமாக தர்மயாதினத்தினுடைய பாத்தியப்பட்ட உட்பட்ட அற்புதமான ஒரு சிவாலயம் திருப்புவனம் என்று சொல்லக்கூடிய சிவாலயம். அந்த ஊருக்கு மிக சிறப்பு வாய்ந்த அருகாமல் இருக்கிற ஒரு கிராமம் பக்ராமாரி என்று சொல்லக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு புராதனமான ஒரு ஊர். அந்த ஊரில் நம்முடைய சன்னிதானம் அவர்கள் சென்ற பொழுது 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிக மிக சிதலமடைந்த அந்த சிவாலயத்தை நம்முடைய சன்னிதானம் அவர்கள் திருக்கரங்களால் திருப்பணியை துவங்கி அந்த கோயில் மண்மூடி கிடந்த கோயிலை எப்படி நாவுக்கரசர் பழையாறை வடதரையிலே சமணர்கள் மூடிய அந்த மண் தளியை உண்ணாவிரதம் இருந்து மீட்டெடுத்தாரோ அதுபோல நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்களும் அவருடைய திருவருள் கருணையினால், தவத்தின் வலிமையினால், பதிகத்தினுடைய ஆற்றலினால் அந்த ஆலயத்தை மீட்டெடுத்திருக்கிறார்கள். சென்ற ஆண்டு திருமுறையை மீட்டெடுத்தார்கள், இந்த ஆண்டு சிவாலயத்தையே மீட்டெடுத்திருக்கிறார்கள். பதிகத்தின் மீது அளவற்ற அன்பு கொண்டவர்கள் நம்முடைய குருமகா சன்னிதானங்கள். இந்த பீடாரோகணம் ஏறுகிற பொழுது கூட அத்துணை வேளைகளும் கூட நான் திருமுறை பதிகம் பாடாது நான் பீடாரோகணம் செய்யேன் என்று சொன்னவர் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள். நின்றாலும் கிடந்தாலும் இருந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒருகாலும் மறவாத குன்றாத குணமுடையார் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள். அப்பேற்பட்ட அதுபோல பஞ்சாட்சர பதிகங்களை பாட முடியாத அன்பர்கள் உங்களுடைய திருக்கரங்களால் சிறுகாலிலே அவதாரம் செய்தவர் கணநாத நாயனார் என்கிற நாயனார். அவர் திருமுறையை பாடினார், திருமுறையை எழுதினார், திருமுறையை எழுத வைத்தார், திருமுறையை பாட வைத்தார். ஞானசம்பந்த பெருமானை குருவாக கொண்டே முக்தி அடைந்த நாயனார் கணநாத நாயனார், கடற்காழி கணநாத நாயனார். அவர் செய்த அந்த பணியை நம்முடைய சன்னிதானம் அவர்கள் பன்னிசையோடு பாட முடியாத அன்பர்கள் உங்களுடைய கரங்களால் 1,00,000 முறை 1,00,00,000 முறை பஞ்சாட்சர நாமத்தை உங்களுடைய கரங்களால் எழுத வேண்டும் என்று அருளாணை பணித்திருக்கிறார்கள். அந்த பணியிலேயும் நீங்கள் சேர்ந்து உங்களுடைய முன்னை வினைகள் பாவங்கள் அத்தனையும் தீர பஞ்சாட்சர பதிகங்களையும் பஞ்சாட்சர நாமத்தையும் உங்கள் திருக்கரங்களால் உங்கள் திருவாயால் பாடி சிவபுண்ணியம் பெறுமாறு நம்முடைய சன்னிதானம் அவர்கள் அருளாணை வழங்கியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த புண்ணிய நாளை போற்றுவோம் என்று சொல்லி நம்முடைய மேடைகளை வீற்றிருக்கிற எங்களுடைய
சூனாகுல் ஆதினத்துடைய உங்களுடைய பொற்பாதங்களை பணிந்து, திண்டுக்கல் சிவபுர ஆதீனத்தினுடைய பொற்பாதங்களை எல்லாம் பணிந்து, நம்முடைய இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய குருமகா சன்னிதானங்களுடைய பொற்கமல பாதங்களை சிரமேற்கொண்டு நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். மிக ஒரு அற்புதமான எழுச்சி மிக்க பேருரை வழங்கிய நம்ம சுவாமிகள் திருவடிகளுக்கு பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்து